நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இது என்னோட சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த சேனலில் என்ன சொல்ல வரேன் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த சேனலோட நேம் பார்த்திங்கன்னா மணி அண்ட் சேனல். ஸோ மணி அண்ட் சேனலோட ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு எறும்பு என்ன பண்ணுன்னா, தனக்கு தேவையான உணவை வெயில் காலத்தை எல்லாத்தையும் சேகரித்து அது மழை காலத்தை கரெக்டாக பராமரித்து அதுக்கு தேவையான உணவை உண்ணும். ஸோ அது மாதிரி தான் எல்லோரும் சேமிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேமிப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்தாலும் ஆஃப்டர் லாங் டைமுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன வீடியோ தான் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன, அதை எப்படி பண்ணணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேசிக் மைண்ட் என்ன, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பண்ணலாம், அதோட பேசிக்கை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், தென் பிஸ்னஸ் ஓனர்ஸ், தென் இன்வெஸ்டர். இந்த எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறவங்க என்னென்னா மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க. மார்னிங் போவாங்க ஒர்க்குக்கு, நைட்டு வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ இது வந்து ரெகுலர் பேஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 95% பார்த்திங்கன்னா நம்மள எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அதிலேருந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எம்ப்ளாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ், தென் ஸ்மால் பிஸ்னஸ், ஒரு சின்ன ஷாப், ஒரு ஏதாவது ஒரு மொபைல் ஷாப்போ, அகைன் உங்களுக்கு ஒரு மளிகை ஷாப், இதை வச்சு ரன் பண்ணி அதன் மூலமாக ஏர்ன் பண்ணி அதிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ். தென் பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஓனர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய யூனிட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க அதிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்ன் பண்ணி அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா ஒரு பெரிய மால், ஒரு பெரிய ஓனராக இருப்பாங்க. அகைன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பாங்க. அது மாதிரி இருக்கவங்க ஸோ அதிலேருந்து பேஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் மூலமாக பிஸ்னஸ் மூலமாக ஏர்ன் பண்ணுறது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறாங்க. தென் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயின் இதுவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்லேயோ இல்லையோ உங்களுக்கு கரன்சிலேயோ, தென் பார்த்தீங்கன்னா கோல்டு, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்டர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யூனிட், தென் பார்த்திங்கன்னா பெரிய பிக் ஷாட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி அதிலேருந்து ஏர்ன் பண்ணுறவங்க அந்த இன்வெஸ்டர். ஸோ இந்த 4 பார்ட்டு தான் உங்களுக்கு இன்வெஸ்டரில் எல்லாமே அடங்கும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி கொண்டு போகிறாங்க நம்ம அடுத்த பார்ட் பார்ப்போம். தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஹியூமன்,